உண்மையில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு நேற்று முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்கிறாருல்ல, தாவேக்காலிருந்து நீ தானே அறிக்கை கொடுத்திருக்கிறோம், நீ ஏன் அறிக்கை கொடுக்கல? நீங்க தான் தனித்துவமான்னு கேக்குறீங்கல்ல. இல்லங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க, எழுப்பி விடணுங்க. இப்பதான் ஊத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, காதுல ட்ரம்ஸ் ஊத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எந்திரிக்க. மலேசியா போயிட்டாருல அவரு. மலேசியா போயிட்டாரா? அங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கட்சியோடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட்ட அஜிதா ஆக்னல் வந்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி 15 தூக்க மாத்திரை போட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க. அவங்கள போய் பாக்குறதுக்கு வக்கு இல்ல. கிறிஸ்துமஸ் விழா எடுத்த விஜய் நல்லவர் இல்ல. கிறிஸ்துமஸ் விழா எடுத்த மோடி எவ்வளவு நல்லவரோ அந்த அளவுக்கு நல்லவர் கிறிஸ்துமஸ் விழா எடுத்த விஜய். அவர் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்த அதே நேரத்துல தான் சத்தீஸ்கர்ல வந்து சாண்டா கிளாஸ் அடின்னு அடிச்சு விரட்டு. அவர் கத்தீட்ரல் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும் போது தான் இங்கே வந்து ஒரிசாவில் வந்து இது பண்ணது. இன்னைக்கு பராசக்தி போட்டியை இறக்கி விட்டு அவரோட படத்தையே க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயன் கையில் நீ தானே துப்பாக்கியை கொடுத்த ஓம் படம். அப்போ வந்து உனக்கு அடிமையாகவே இருக்கணுமா சிவகார்த்திகேயன்? அவர் துப்பாக்கியை வாங்கி அவரையே போட பார்க்குறியா? ஆமாம். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். ராய்ப்பூர், ஜபல்பூர் போன்ற பகுதிகளில், குறிப்பாக ஒடிசா, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பல பகுதிகளில் நேற்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த மாதிரியான சில பகுதிகளில் மட்டும் வலதுசாரி கும்பல்களால், குறிப்பாக விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளால் ரியாஸ் நடத்தப்பட்டு அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வைக்கப்பட்டிருந்த அலங்கார விஷயங்களை அடித்து நொறுக்கியிருக்காங்க. மாதா சிலையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இதை கண்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. குறிப்பாக 74% சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அதிகரிச்சிருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதிர்காலத்தை எப்படியாக மாற்றப் போகிறது, ஆபத்துகளை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறது? நாடு முழுக்க இந்த சம்பவம் அந்த சம்பவம்னு தனித்தனியாக சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் வந்து தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறுவர்களை வைத்து கூட சில இடங்களில் வன்முறையை தூண்டி இருக்கிறார்கள். ரோட்ல சாலையோரத்தில் கிறிஸ்துமஸ் தொப்பி விற்று கொண்டிருந்த வியாபாரிகளை வந்து இது இந்து நாடு, இதை இங்கே வந்து விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி இருக்கிறார்கள். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களை வந்து இந்துத்துவவாதிகள் நேரடியாக போய் அடிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. கேரளாவிலேயே இது போன்ற தாக்குதல் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நாடு முழுக்க என்ன மாதிரியான ஒரு சூழலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான இன்சிடெண்ட் எதுவுமே ரிப்போர்ட் ஆகாத ஒரு நிலையை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆர்ச்சி பிஷப் பேசின போது பல பேர் தாவேகாக்காரர்கள் வந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆர்காட் நவாப் பேசிய போது, ஆர்காட் நவாப் பேசினதை நம்ம முன்னிறுத்தி பேசிய போது தாவேகாக்காரர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆர்காட் நவாப் பேசினதும் ஆர்ச்சி பிஷப் பேசினதும் எந்த அளவுக்கு உண்மையோடு ஒத்திருக்கிறது அப்படின்றத நேற்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் பின்னால் சிறுபான்மையினர் அணிதிரண்டு நிற்கிறார்கள். இந்த சம்பவங்கள் நேற்று இல்லை, இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, அதுக்கும் திராவிட இயக்கத்துக்கான சம்பந்தம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல. இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு என்றால் அந்த தமிழ்நாட்டிற்கு என்று இந்த பண்பாடு, மரபு, பழக்கம், வழக்கம் அப்படின்றத யார் தீர்மானம் பண்ணா, எப்போ தீர்மானம் பண்ணா? தமிழ்நாட்டினுடைய மரபுல தான் ஒரு சாதிக்காரரை ஊருக்குள்ள விடமாட்டேன்றதும் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய மரபுல தான் ஒரு சாதியை பார்க்கவே கூடாது அப்படின்ற மரபு இருந்தது. தமிழ்நாட்டினுடைய மரபுல தான் ஒரு சாதியை நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படின்ற மரபு இருந்தது. அப்போ இதெல்லாம் மரபா? எது நம்முடைய மரபு? தமிழ்நாட்டினுடைய தொன்மை அப்படின்னா எல்லாமும் சேர்ந்துதான். தொன்மை அப்படின்னா என்ன? பழமை எல்லாமே தொன்மை தான், அது இல்லை பிரச்சனை. ஆனால் அது எது நமக்கு சரியானது, எது நமக்கு தேவையற்றது அப்படின்றத, எதை முன்னிறுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் தலைமுறையினுடைய அரசியலே மாறுகிறது. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய வருகைக்கு பிறகு, தந்தை பெரியாருடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் நம்முடைய மரபு என்பது எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு பாடிய வள்ளலாரினுடைய மரபாக இருக்க வேண்டும். நம்முடைய மரபு என்பது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடிய கணியன் பூங்குன்றனுடைய மரபாக இருக்க வேண்டும். நம்முடைய மரபு என்பது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய மரபு என்பது அறம் செய்ய விரும்புவதாக இருக்க வேண்டும். அப்படின்னு நமக்கு தேவையான மரபு எது அப்படின்றத முன்னிறுத்துறது இருக்குல்ல. அப்போ வர்ணாசிரம கோட்பாடுகளை ஆதரித்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க.
மனு தர்மத்தை ஆதரித்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இது எல்லாம் தப்புப்பா, நம்முடைய மரபு என்பது, நம்முடைய மரபு அல்லது பண்பாடு என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அனைவரையும் உள்ளடக்கியதா சமமா பார்க்கக்கூடியதா இருக்கணும்ப்பா அப்படின்ற 2 வகையான பண்பு இருக்கு. இந்த 2 பண்புகளில் எந்த பண்பை முன்னிறுத்துகிறோம், எந்த பண்பை புறந்தள்ளுகிறோம், எந்த பண்பை அழித்தொழிக்க போகிறோம் அப்படின்றதுதான் நம்ம முன்னாடி 1900 இருந்த சிக்கல். அதுதான் எல்லாரையும் பாப்பான், சமமா பாப்பான்னா பெரியார் அப்படி பார்க்கலையே. பெரியார் சமமா பார்த்திருந்தா பெரியார் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டாரு. பாப்பான் எல்லாரையும் சமமா பாப்பான்னா வஉசியை வந்து வெளியே காங்கிரஸ் விட்டு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பாப்பா எல்லாரையும் சமமா பார்த்திருந்தா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்திற்கான தேவையே வந்திருக்காதே, பிராமணர் இல்லாதார் அறிக்கைக்கான தேவையே வந்திருக்காதே, வள்ளலார் செத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே, நந்தனார் தீ புகுந்து சாக வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. பாப்பா எல்லாரையும் சமமா பார்த்திருந்தா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நந்தனார் காலத்துலன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம். நந்தனாரில் இருந்து எத்தனை பேர் செத்துருக்கிறான், ஏன் செத்தான்? அப்ப இந்த மரபை நமக்கு விதைத்தது, மரபுன்றது ஒன்றும் இல்லை, நீண்ட காலமாக பின்பற்றுவது. நீண்ட காலமாக நாம் ஒன்றை விட்டிருக்கிறோம் என்றால் அப்படி விடுபட்டது தான் மரபு. நீண்ட காலமாக ஒன்றை கைப்பற்றி இருக்கிறோம் என்றால் கைப்பற்றியது தான் மரபு. இதுதான் மரபுக்கான வெவ்வேறு வகையான விளக்கங்கள். இப்ப மரபு என்பது இன்றைக்கு நாம நீண்ட காலமாக தீண்டாமை என்பதை கைவிட்டிருக்கிறோம், அதுதான் நம்முடைய மரபு. நீண்ட காலமாக நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று பழகி இருக்கிறோம், அதுதான் நம்முடைய மரபு. இதை உருவாக்கியது யார் அப்படின்னா தந்தை பெரியாரின் வழியில திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் தான் இதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது, பேசி இருக்கிறது. அப்போ இது தமிழர்கள் தனியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தமிழர்களுக்கு அதற்கு முன்னாடியும் பண்பு இருந்தது. என்ன அப்படின்னா பாண்டியர் காலத்திலேயே மசூதி கட்டியிருக்கிறாங்க, பாண்டியர் காலத்திலே தர்கா கட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க, சோழர் காலத்துல தர்கா இருந்திருக்கிறது. அப்படின்னா அன்றைக்கு இருந்த மரபு இடையில காணாம போச்சுல, அந்த காணாம போனதை மீட்டு கொடுத்தது யாரு அப்படின்னா அதை திராவிட இயக்கம் தானே செஞ்சது. எந்த தமிழ் தேசியவாதி அதை வந்து செய்ய வந்தாங்க? திராவிட இயக்கம் தான் அதை செய்தது. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழ்நாடு, இப்போ மணிப்பூரில் இருக்கக்கூடிய கலவரங்கள், ஜபல்பூர், ராய்ப்பூர், ஒடிசா, இன்னும் பல இடங்களில் வந்து கலவரங்கள் நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. நடத்தினது எல்லாமே விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆர்எஸ்எஸும் இந்து அமைப்புகளும் தான், இந்துத்துவ அமைப்புகளும் தான், பிஜேபி தான். இதை எதையாவது கண்டித்து தமிழ்நாட்டிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறாரா? அருண்ராஜ் பேசியிருக்காருல்ல. சிடிஆர் நிர்மல்குமார் போட்ட அறிக்கையை பார்த்தேன். சிடிஆர் நிர்மல்குமார் போட்ட அறிக்கையில் ஆர்எஸ்எஸ்ன்ற வார்த்தையும் இல்லை, இந்துத்துவன்ற வார்த்தையும் இல்லை, சமூக விரோத செயல்கள் கண்டனத்திற்குரியது, அதை செய்யும் நபர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை செய்யும் அமைப்பை தடை செய்ய வேண்டும் எழுதியிருக்கணும். ஏன் இவர் சொல்ல அருண்ராஜ் சொல்றாருல, அருண்ராஜ் என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ் பேர் குறிப்பிட்டு எழுதுறாருல, பாஜகவின் முன்னாள் நிர்வாகிகள் இப்படி பேசுறாங்கன்னு அருண்ராஜ் சொல்றாரு. ஏன் சிடிஆர் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒரே கட்சியில ஏன் 2 வகையான பார்வை வருது? ஒரே கட்சியில ஏன் 2 பேர் தனித்தனியாக அறிக்கை துணை பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, கொள்கை பரப்பு துணை செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதுல யாரு ஹையரார்க்கியில மேல இருக்கிறது? ஜெனரல் செக்ரட்டரி தானே. ஜெனரல் செக்ரட்டரியுடைய ஸ்டாண்ட் என்ன? புஷி ஆனந்தனுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாள் ஊடகவியலாளர், நம்ம பொதுவாகவே மூத்த ஊடகவியலாளர்னு தான் பார்த்துருக்குறோம். ஆனால் முன்னாள் ஊடகவியலாளரை இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பலமுறை இது நடந்திருக்கலாம், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. அவர் பேர் என்ன? ஒருத்தர் தாடிலாம் வச்சு முடியெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சொல்றீங்களா? எனக்கு தெரியல, அவர் பேரெல்லாம் தெரியல. சில முறை வந்து வீடியோக்களில் பார்த்தது ஏதோ நகைப்புக்குரிய வகையில் செயல்பட்டு இருப்பாங்க. சவுக்கு சங்கரனுடைய புரவலராக செயல்பட்டு கொண்டிருந்தார் கொஞ்ச காலம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ அந்த நபர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா ஆங்கில ஊடகத்துக்கு போயிட்டார், போய் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் வந்து தமிழ்நாட்டில் திமுகவும் பாஜகவும் கூட்டு வைத்து கொண்டு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை கை ரோட்டில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். திருன்னு முழிக்கிறாங்க பூரா பேரும். ஏன்னா அவன் என்ன நேஷனல் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க விரும்புறான்னா இது இந்துக்களின் உரிமை பிரச்சனை அப்படின்னு கொடுக்க விரும்புறான். இப்ப இவர் வந்து இங்க போய் சொல்லும் போது அவனே டென்ஷன் ஆகுறான். என்னது திமுக பாஜகவும் கூட்டு வச்சிருக்கா யாராவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டென்ஷன் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பேசணும், எப்படி பேசணும் எதுவுமே தெரியாத அளவுல தான் அவர்களுடைய லட்சணம். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், அதுக்கு ஒன்று பேசணும். வேணாம், 4 பேர் திரும்பி பார்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த இந்த இசை வெளியீட்டு விழான்னு ஒன்று நடக்க போகுது. இசை வெளியீட்டு விழாவுக்கு மலேசியாவுக்கு போயிட்டாங்க. மலேசியாவுக்கு போனது இருக்கட்டும், மலேசியாவில் இவங்களே ஏற்பாடு பண்ணி பல பேருக்கு
கள்ள டிக்கெட் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறானுங்க, மெர்ச்சன்டைஸ் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறானுங்க, ஸ்கார்ப் அடிச்சிருக்கிறானுங்க, தொப்பி அடிச்சிருக்கிறானுங்க, பூராத்தையும் தூக்கிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பூரா பேரையும் அடி அடின்னு அடிச்சு விரட்டி இருக்கிறது மலேசியா போலீஸ். தமிழ்நாட்டு போலீஸை நீ என்ன பேச்சு பேசுன? தமிழ்நாடு யாருக்கும் இல்லாத அடக்குமுறைகள் எங்கள் மீது, அதே தான் பாண்டிச்சேரியிலையும் சொன்னாங்க. ஆஹா, பாண்டிச்சேரி எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. ஈரோட்டுக்கு சொல்லியிருக்காரு, அறிக்கை விட்டு இருந்தாரு. ஆமா, அதான் உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு விதிமுறைகள்லாம் விதிச்சது கிடையாது. பாண்டிச்சேரியில இதுக்கு முன்னாடி யாராவது கூட்டம் நடத்தின போது இவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சு நீங்க பாத்துறீங்களா? பாண்டிச்சேரியில எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துறாங்க, இயக்கங்கள் கூட கூட்டம் நடத்துறாங்க. எந்த கூட்டத்துக்கு இவ்வளவு நெருக்கடி கிடையாது, உனக்கு தான் இவ்வளவு நெருக்கடி. ஆனா அது உனக்கு இனிக்குது, இது உனக்கு கசக்குது. ஏன்? ஊட்டுவார் ஊட்டினால் கள்ளிப்பாலும் ஞானப்பாலாக இருக்கும், பருகி விட்டு சாகலாம். அந்த மாதிரி தான் விஜயனுடைய நிலைமை. பாஜக ஊத்துற கள்ளிப்பாலை வாயில் வாங்கி வாங்கி பருகி அவருக்கு கள்ளிப்பால் எது ஞானப்பால் எது அப்படின்னு தெரியாத நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு வர சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார்கள். திமுக கேட்ட அதே கேள்வியை தான் அவங்களும் கேட்குறாங்க. என்கொயரி கமிஷன் கேட்ட அதே கேள்வியை தான் சிபிஐயும் கேட்குது. நீதிபதி கேட்ட அதே கேள்வியை தான் சிபிஐயும் கேட்குது. இப்போ சிபிஐ கேட்ட கேள்வி மட்டும் உனக்கு இனிக்குது, அதே தமிழ்நாடு கேட்டால் கசக்குது அப்படின்னா இவங்களுக்கு வெறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களின் மீதான வெறுப்பு தானே தவிர அண்ணாவை திராவிட இயக்கத்திலிருந்து டிட்டாச் பண்ற வேலையை இவர் செய்கிறாரு. பெரியார திராவிட இயக்கத்திலிருந்து டிட்டாச் பண்ற வேலையை இவர் செய்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இன்றைக்கு வரைக்கும் யாராலும் சுவீகரிக்க முடியாத தலைவர்களாக திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய தனித்துவம், அவர்களுடைய தத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்திய விதம். வடநாட்டில் இருப்பது போல அம்பேத்கருக்கே காவி ட்ரெஸ் போடுறான், ஆனா இங்கே அதை பண்ண முடியல. தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கும் காவி ட்ரெஸ் போட்டு விட முடியல, தமிழ்நாட்டில் பெரியாருக்கும் மாலையை போட முடியல. அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப இதை அனைத்து தான் கெடுக்க வேண்டும், எதிர்த்து கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயை விட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர உண்மையில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு. நேற்று முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்கிறாருல்ல, தாவேக்கால இருந்து நீ தானே அறிக்கை கொடுத்திருக்கிறோம், நீ ஏன் அறிக்கை கொடுக்கல? நீங்க தான் தனித்துவமான்னு கேக்குறீங்கல்ல. இல்லங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க, எழுப்பி விடணுங்க. அந்த ரிப்வான் வின்கல் எந்திரிக்கணும்ல, எந்திரிச்சாதானே நீங்க அவர்கிட்ட பேச முடியும். இப்பதான் ஊத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, காதுல ட்ரம்ஸ் ஊத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எந்திரிக்க. மலேசியா போயிட்டாருல அவரு. மலேசியா போயிட்டாரா? அங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாரா? அரசியல் பண்றதுக்கு இங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எதுக்கு சார் அங்க போறீங்க? மாசாக கிளம்பிய விஜய். இல்லை, நான் என்ன கேட்கிறேன், திமுக பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டீங்க? அங்க அந்த பிரச்சனை இருக்கும்போது இங்க இந்த விஷயம் உனக்கு தேவையா? இங்க இந்த பிரச்சனை இருக்கும்போது அங்க உனக்கு அது தேவையான்னு கேட்டேல. இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றேல, மலேசியாவுக்கு கிளம்பி போற ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் போட்டா விஜயும் ட்வீட் போட்டாகணுமா? ஸ்டாலினே ட்வீட் போட்டாலும் நான் போட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட போட்டாலும் போட்டுருவாரு போல. ஆனா விஜய் போட மாட்டார். ஏன் போட மாட்டாருன்னு சொல்லுங்க. மலேசியா ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் கப் சிப்புன்னு இருக்கணும். எதையாவது ஒன்று பேசுனா பிரச்சனையாயிரும் சொல்லிட்டு உள்ள விட மாட்டாங்க மலேசியா போலீஸ். அதனால வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறாரு. இப்போ அங்கே போய் பேசிட்டு திருப்பி வரட்டும். ஆனால் பாருங்க, தேர்ந்தெடுக்கிற இடத்த பூரா பாருங்க. மலேசியாவில் போய் ஏன் டிக்கெட் விற்று நடத்துகிற? ஏன் டிக்கெட் விற்கிற? ஏன் மலேசியாவில் சாதாரணமாக ஒன்றால் நடத்த முடியாதா? இதே மாதிரி திமுக டிக்கெட் போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினா சும்மா இருப்பியா? எதுக்கு? அப்போ சேட்டலைட் ரைட்ஸில் போதுமான லாபம் வரலையா? அதனால இப்படி டிக்கெட் விற்று சம்பாதிக்கிறதுக்கு இறங்கிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கட்சியோடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட்ட அஜிதா ஆக்னல் வந்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி 15 தூக்க மாத்திரை போட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு வக்கு இல்ல. அவர் வண்டி ஏத்தி கொல்லவள பார்த்தாரு. அவர் வெள்ளச்சட்டை நல்லா தெரியுது, அந்த மண்டை நல்லா தெரியுது, பல இருக்கிறாரு. அடிச்சு ஏத்துறாரு அஜிதாவை. அஜிதா ஆக்னல் யாரு? ஒரு கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் முக்கியமா இல்லையா? உட்கட்சி ஜனநாயகம் முக்கியமா இல்லையா? அதுக்கு முறையா தேர்தல் நடத்தணுமா இல்லையா? ஏன் நியமனம் பண்ற? எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும், ஏன் இது மட்டும் பெரிய பேசக்கூடாது? அந்த உட்கட்சி பிரச்சனையை அந்த கட்சி தலைவர்கள் அட்ரஸ் பண்றாங்கல்ல, நேரில் கூப்பிட்டு பேசுறாங்கல்ல. நீ யாரை கூப்பிட்டு பேசியிருக்க? இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில இந்த கவுண்டமணி வெளியே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. மனோரமா அங்க இருந்து தப்பார் பின்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி அஜிதா ஆக்னல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மா உள்ள வாமா, தங்கச்சி வாமா, நம்ம பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ரோட்ல உட்கார அளவுக்கு ஏன் போச்சு முதல்ல நிலைமை? காரணம், அந்த அம்மாவை யாருமே சந்திக்கிறதுக்கு விரும்பல. பொதுச் செயலாளரை பார்க்க விடல, தலைவரை பார்க்க விடல. தலைவரை பார்க்கறது அவ்வளவு பெரிய கஷ்ட காரியமாங்க உலகத்துல. திமுக போய் பாருங்க, அறிவாலயத்துல ஒரு நாளைக்கு 100 பேர் நிக்கிறாங்க. பொதுச் செயலாளரை பார்க்கறதுக்கு 10 பேர், தலைவரை பார்க்கறதுக்கு 10 பேர், பொருளாளரை பார்க்கறதுக்கு 10 பேர், அமைப்பு செயலாளரை பார்க்கறதுக்கு 10 பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க.
ஒன்றும் இல்லை, இப்போ அப்படியே கேமரா எடுங்க, அப்படியே நேராக போய் அறிவாலயத்துக்கு போவோம். சாயங்காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளே வருவார். உள்ளே வரும்போது சார் ஒரு டிமாண்ட் இருக்குது சார், உங்கள்கிட்ட பேசணும் சார் அப்படின்னா உள்ளே கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பி விட்டுருவார். அதுக்கு நான் யாராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த அறிவாலயத்துக்கு போனால் போதுன்னு அவரை பார்த்துடலாம். ஆனால் உன் கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தால் கூட உன்னை நேரில் வந்து பார்க்க முடியாதுன்னா அப்போ நீ என்ன மாதிரி கட்சி நடத்துகிற? எதுக்காக அந்த கட்சியை நடத்துகிற? பாருங்க, சிறுபான்மை பிரச்சனைன்னு வெளியே ஆரம்பித்தோம். இது டீவியேஷன் மாதிரி தெரியல, இதுவும் சிறுபான்மை பிரச்சனை தான், பெண்களோட பிரச்சனை தான், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்களோட பிரச்சனை தான். இதுவே திமுகவில் ஒரு பெண்ணுக்கு இது நடந்திருந்தா நேரம் நீங்கள் பார்த்துருக்கணுமே, அடி குதின்னு குதிச்சுட்டு ஓடி வந்து அறிவாலய வாசல்ல தாவேக்காவே அதிகாரப்பூர்வ போராட்டம் நடத்தியிருக்கோம். திமுகவில் ஒரு பெண்ணுக்கு வந்த சோதனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அஜிதா அக்னலுக்கு என்ன நடக்குது, நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்குது? இதுல கொடுமை என்னன்னா, அந்த நாமக்கல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சே இது திமுகவின் சதின்னு பேச வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி அபியூஸ் மேல அபியூஸா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா, எந்த பேரில் அவன் வந்து வருவான்னு தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ சிஎஸ்ஐ ஸ்கூல் வாசலில் பூரா இந்து முன்னணி போர்டு வச்சு ஆட்டோ ஸ்டாண்டு திறக்கிறான். எதுக்கு? போற வர பெற்றோர்களுக்கு மண்டையில் ஏற்றுறதுக்கு. இங்கே சென்னையில் கூட போய் பாருங்க, புரசவாக்கத்தில் சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல எவன் ஆட்டோ ஸ்டாண்டு போட்டிருக்கிறான்னு. சிஎஸ்ஐ ஸ்கூல் வாசலில் நீ என்னத்துக்கு ஆட்டோ ஸ்டாண்டு போடுற? பொதுவாக தமிழ்நாட்டினுடைய மரபு என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை போடுறோம்னா அந்த இடத்தோட பேரை அப்படி பயன்படுத்திப்பாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்திற்கு, இப்போ போலீஸ் கார்டனில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு திறக்கிறாங்க அப்படின்னா, அது ஜெயலலிதா வீட்டு பக்கம் இருக்குது அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா ஆட்டோ நிலையம். கோபாலபுரத்தில் இருக்குது அப்படின்னா கலைஞர் ஆட்டோ நிறுத்த நிலையம். ஒன்றும் இல்லை, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோட பேரை வைப்பாங்க. இந்து முன்னணி ஸ்டாண்டு எப்படி வருது? சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல. அவன் திறக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? அது சென்னையில் ஒரு மையமான பகுதியில் புரசவாக்கம் மாதிரியான ஏரியாவை ஏன் பண்ணுறான்? அதை ஏன் பண்ணுறான்னா, அந்த சிறுபான்மையினர் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அச்சுறுத்தல். அவன் வந்து என்ன பண்ணுவான், அடுத்து ஆயுத பூஜைக்கு இவன் பாட்டை போட்டு அலற விடுவான். சர்ச்சில் அங்கே அவங்க பாட்டு போடும்போது இவன் வெளியே நின்று அலற விடுவான். இந்த வேலையை பார்ப்பான். காசை கொடுத்து ஆட்டோ டிரைவர்களை போட வைக்கிறது. ஆனால் நாட்டினுடைய பிரதமர் நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறாரு, அந்த மாஸ்ல பங்கேற்கிறாரு. அங்க பாடக்கூடிய பாடல்களுக்கு கை தட்டி ரசிக்கிறாரு. என்ன பாட்டு? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம், அந்த பாட்டு பாடுறாரா? நேத்து வந்து மோடி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு 3 சிலையை திறந்து வச்சிருக்கிறாரு. யார் யாருடைய சிலைகள்னா, அடல் பிகாரி வாஜ்பாய், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் அப்படின்ற 3 பேரை திறந்து வச்சிருக்காங்க. இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் தீனதயாள் உபாத்யாயும் வர்ணாசிரம கொள்கைகளை ஆதரித்தவர்கள். அதை திறந்து வச்சுட்டு நேராக கத்தீட்ரல் சர்ச்சு, எங்க டெல்லியில் கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் ரிடம்ஷன், ஆத்தாடி புத்துயிர் பெறுவதற்கான தேவாலயத்திற்கு போய் அமைதி, காதல், அப்புறம் கம்பேஷன் இதையெல்லாம் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் ஹாப்பின்ற வார்த்தை கிடையாது, மெர்ரின்ற வார்த்தை கிடையாது, அந்த போஸ்ட்டில் வந்து கிரீட்டிங்ஸ்ன்ற வார்த்தை கூட கிடையாது. அதுக்கப்புறம் சன்சாத் கேல் மகோத்சவ் அது இதுன்னு போயிட்டு, ஐயோ மெர்ரி கிறிஸ்மஸ் போடாமல் விட்டோமே, இதுக்கு பாஞ்சிருவாங்களே அப்படின்னு பயந்து போய் அதுக்கப்புறம் மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போஸ்ட் போடுறாரு. இந்த நிலைமையில தான் வந்து மோடி அவர்கள் அவரும் அமைதியை தானே விரும்புறாரு. மோடி அவர்களும் இது எப்படின்னா, ரொம்ப நல்ல கேள்வி இது. மோடியும் அமைதியை தானே விரும்புகிறாரு, அவரும் வந்து காதலைத்தானே விரும்புகிறார், அவரும் வந்து வளத்தை தானே விரும்புகிறார். அவர் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருந்த அதே நேரத்தில் தான் சத்தீஸ்கரில் வந்து சாண்டா கிளாஸ் அடின்னு அடித்து விரட்டினது. அவர் கத்தீட்ரல் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது தான் இங்கே வந்து ஒரிசாவில் வந்து இது பண்ணது. இதே மாதிரி தான் பல சங்கிகள் வந்து எல்லா இடங்களிலும் தாக்குதலில் ஈடுபட்டது. இது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துருப்பார் நடிகர் விஜய். பிகில் விஜய்ன்னு சொன்னாதான், பிகில் விஜயா அது என்னப்பா அது, பிகிலா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துருப்பார். 10, 9, 8, 7 அப்படின்னு கவுண்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாரு. டம்முன்னு வெடிக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இது. உட்காந்த இடத்துல இருந்து பல இதை வெடிக்க வைக்கிறது. இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருப்பது போல காட்டிக்கொண்டால்தான் அடுத்து ட்ரம்ப் வரும்போதோ அல்லது மற்ற நாடுகளுக்கு பயணிக்கும் போதோ வெளிநாடுகளில் நம்ம வந்து ஒரு நல்லவர் அப்படின்ற பிம்பம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பேர் டேமேஜ். என்ன டேமேஜ்?
அமெரிக்காவுடைய காங்கிரஸ்மேன் சொல்றாங்க இந்தியாவில் வந்து பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவுடைய வளத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அமெரிக்காவில் உட்கார்ந்து ஆய்வு செய்யறாங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்குமானவன், ஒரு யோக்கியமானவன் அப்படின்றத காட்டுறதுக்காக இயேசுவை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா களத்தில் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும்ல. களத்துல போய் என்ன செஞ்சிருக்கிற நீ அப்படின்றத தானே எடுத்து பார்க்கணும். களத்துல சர்ச்சு இன்னைக்கு திறக்க முடியல. இந்தியா முழுக்க எங்கேயுமே புதிய சர்ச்சுகளை திறக்க முடியல. சர்ச்சினுடைய நிலங்கள் எல்லாவற்றின் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புன்ற பேர்ல எல்லா சர்ச்சுகளும் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலை நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்திருக்கேன் அப்படின்றது வந்து மற்றவங்க இப்படி செய்யாதீங்கன்றதுக்கான செய்தி கிடையாது. நான் ஒரு ரூட்ல போவேன், நீ வேற ரூட்ல போ. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜனசங்கம் தொடங்கின போது அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்து ராஷ்டிரான்னு சொல்ல மாட்டாங்க, இன்டகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சி. அடுத்து காந்தியன் சோசலிசம். அடாடாடாடாடாடாடா, எப்பேற்பட்ட காந்தியவாதிகள், எப்பேற்பட்ட சோசியலிசவாதிகள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இவங்களுடைய இன்டகிரல் ஹியூமனிசம் எப்படி இருக்கு, இவங்களுடைய காந்தியன் சோசியலிசம் எப்படி இருக்குன்னு. காந்தியையும் கொன்னுட்டு காந்தி பேரையும் வச்சுக்கிறது, சோசியலிசமே இருக்கக்கூடாதுன்ற தத்துவத்தை வச்சுக்கிட்டு சோசியலிசத்தை வார்த்தையில வச்சுக்கிறது. ஹிட்லர் இருக்கிறாருல, அவர் கட்சி பேர் என்ன தெரியுமா? நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி தான். ஹிட்லர் நல்லவரா? கிறிஸ்துவ வழிபடலான்னு சொன்னாரு, ஹிட்லர் நல்லவரா? நாளைக்கே வந்து ஏதோ ஒரு கடவுளை வழிபட சொல்லி ஹிட்லர் மாதிரியான நபர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹிட்லர் நல்லவர் ஆயிடுவாரா? இப்போ கிறிஸ்துமஸ் விழா எடுத்த விஜய் நல்லவர் இல்ல. கிறிஸ்துமஸ் விழா எடுத்த மோடி எவ்வளவு நல்லவரோ அந்த அளவுக்கு நல்லவர் கிறிஸ்துமஸ் விழா எடுத்த விஜய். விஜய வந்து நம்ம எப்படி மதிப்பிடணும்னா, இது எல்லாமே வந்து வேற வேற பிரிவுகள் தான். இந்த பிரிவுகள் ஒன்னொன்னு வெவ்வேறு விஷயங்களை பேசுவான். ஆனா ஒரு பொதுவான விஷயத்துல அமைதியாவான். திருப்புறம்ன்ற மேட்டர்ல அமைதியாவான். எல்லா பிரச்சனைக்கும் வேற ஒரு குரல் எடுப்பான். அது என்னன்னா, எல்லா பிரச்சனைக்கு காரணம் திமுக. நீங்க நாம் தமிழர் பாருங்க, திமுக. விஜய பாருங்க, திமுக. பாஜகவை பாருங்க, எல்லாத்துக்கும் திமுக. இப்ப அவன் எந்த அளவுக்கு ஆயிட்டான்னா, அஜிதா அக்னலுக்கு பதவி போடல, அதுக்கு காரணம் திமுக. சாமுவேலுக்கு பதவி போட்டாங்க, அதுக்கு காரணம் திமுக. புஷியானந்த தூக்கி ஜெயில போட பாக்குறாங்க, அதுக்கு காரணம் திமுக. கேஸ் சிபிஐக்கு போயிருச்சு, அதுக்கு காரணமும் திமுக. செந்தில்குமார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கு காரணம் திமுக. செந்தில்குமாரை திட்டி சுப்ரீம் கோர்ட் பேசுது, அதுக்கு காரணமும் திமுக. மோடி சர்ச்சுக்கு போயிட்டாரு, அதுக்கு காரணம் திமுக. சத்தீஸ்கர்ல சாண்டா கிளாஸ் அடிச்சிட்டாங்க, அதுக்கு காரணமும் திமுக. இப்ப அந்த தென்னாலிராமன் படத்துல வந்து பயம் பயம் பயம், அது வென்றாலும் பயம், எது வென்றாலும் பயம், எது வென்றாலும் பயன்னு போய் முட்டிக்கிட்டு நிப்பார்ல கமலஹாசன். அந்த மாதிரி திமுக 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 திமுகன்னு எங்க போனாலும் திமுக வச்சு பேசுறதே பழகி, அந்த கட்சியில ஒண்ணும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வேலை செய்யலன்னா கூட திமுக சதியா இருக்கும்ன்றான். இன்னைக்கு பராசக்தி போட்டியை இறக்கி விட்டு அவரோட படத்தையே க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஏங்க பராசக்தி படத்தை விடுங்க, உன் கூட யாருமே போட்டி போட்டதே இல்லையா? ஏன் அவன் ஃபீல் பண்றான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விஜய் ரசிகனா எனக்கு அது தெரியும். இப்படித்தான் வந்து சும்மா இருந்த விஜய் வந்து அப்போ வந்து ரொம்ப தோல்வியான காலகட்டம். அழகிய தொல்முனோ ஏதோ ஒண்ணு சண்டை கோழியை இறக்குவான், தாமிரபரணி இறக்குவான். அப்பதான் அவர் புரட்சி தளபதி ஆனாரு தெரியுமில்ல. விஷால் எப்படி புரட்சி தளபதி ஆனாரு? இளைய தளபதியோட டமால் டுமில் முட்டி. விஜய்க்கு பூரா பிளாப், அவன் பூரா வெற்றி. சிங்கம் சிங்கம் ஒண்ணு எப்படி வந்துச்சு? 2-3 விட்டுருங்க, சிங்கம் ஒண்ணு பிளாக் பஸ்டர் ஹிட், விஜயோட தான் மோதுறது. அப்ப எங்கடா படத்தை இறக்கலான்னு அவன் ஏற்கனவே ரெடியா இருக்கிறான். சிவகார்த்திகேயன் கையில நீ தானே துப்பாக்கியை கொடுத்த. அப்ப வந்து உனக்கு அடிமையாவே இருக்கணுமா சிவகார்த்திகேயன்? அவர் துப்பாக்கியை வாங்கி அவரையே போட பாக்குறியா? ஆமா, ரஜினிகாந்த் துப்பாக்கி வாங்கி நீ ரஜினிகாந்தே போட பார்த்தல, சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை எடுத்துக்கிற பார்த்தல. இப்போ ஒன்ன ஒருத்தன் போடுவான், அதுதானங்க வியாபாரம். சினிமான்றது வியாபாரம் தானே. அண்ணா நாங்க கலைத்துறைக்காக சேவை செய்ய வந்திருக்கிறவங்கன்னா, சேவை செய்யறவனுக்கு எதுக்குன்னா 200 கோடி ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறாங்க பிராடுகார பைய ஈழத்தமிழர்கள் போராட்டத்துக்கு. சிம்பு கூட 50,000 கொடுத்தாருங்க, 500 ரூபாய் கொடுத்த. விஜயகாந்தோட மேக்கப் மேன் எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? அன்னைக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து பண வெறி பிடித்தவர். அந்த பண வெறி பிடித்த காரணத்தினாலதான் ஜனநாயகனோடு போட்டிக்கு வர்றது. ஒன்றும் இல்லை, காக்கி சட்டைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது எப்போ இறக்குனாங்கன்னு தெரியுமா? காக்கி சட்டையில இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளா இருப்பாரு. ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் அது. அதை இறக்குறது என்ன இருந்தாலோட இறக்குனாங்க. என்ன இருந்தாலும் போலீஸ் ஸ்டோரி தான். அப்போ அதுக்காண்டி வந்து மலையுடன் மோது தலையுடன் மோதாதே அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறதா? அது ஒரு கஷ்ட காலம். என்ன பண்றது, எல்லாம் வளரத்தான் செய்வான், வளர்ந்து போகத்தான் செய்வான். முன்னேறதை பார்த்து ரசிக்க தெரியல அப்படின்னா நீ எப்படி தலைவனா இருக்க முடியும்?
சிவகார்த்திகேயன் படம் வருது, உன் படம் நல்ல படம் தானே, அப்போ உன் படம் ஓடும்ல, நீ ஏன் ஃபீல் பண்ற? உட்காந்து சிவகார்த்திகேயனுக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டானா, நீலாம் நாசமா போயிடுவடா அப்படின்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் புரிதல். அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவான், ஏன்டா எங்க தலைவர் போட்டியிடுறாரு, நீ நாமினேஷன் தாக்கல் பண்ற அப்படின்னு போய் கத்தி எடுத்து வெட்டினாலும் வெட்டிடுவான். இல்ல இப்போ அஜிதா விஷயத்திலேயே போஸ்டிங் கொடுக்கலன்னு மாத்திரை போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு அவங்க மாத்திரை போட்டாங்க. அந்த லேடி சொல்லுதே, ஒரு லேடி சொன்னாங்களே ஈரோட்ல 9 பேருக்கு நான் விஷம் வச்சிருவேன்றாங்களே, வச்சுட்டாங்கல்ல. அந்த அம்மா சொன்னுச்சு, தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம் விஷம் வச்சிருவேன்னு சொல்லிச்சு. அஜிதாவுக்கு சீட் இல்லைன்னா அஜிதாவே விஷத்தை குடிச்சிட்டாப்ல. அஜிதாவுக்கு நடந்ததெல்லாம் வந்து எந்த கட்சியிலையும் ஒரு நிர்வாகிக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்க. ஒன்று அவங்கள கூப்பிட்டு பேசி, நீ வெளியே போறதுன்னா பொய்க்கமான்னு அனுப்பி விட்டுறணும். இல்லைன்னா ஏங்க ஒரு கட்சியில எத்தனை பொறுப்பு இருக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு பொறுப்புல போட்டு அக்கமடேட் பண்றதுக்கு அறிவு வேணும், கிரீன் வேணும், அதுக்கு கிட்னி வேணும். மூளை இருந்தா மூளையை வச்சு யோசிக்கலாம், மண்டையில கிட்னியை வச்சு யோசிச்சா அப்படிதான் வரும். இதுக்கெல்லாம் மண்டையில கிரெயின் வேணும்டா, கிரைண்டர் மாதிரி தான் திரியிறாங்க. கடைசியில் அஜிதாவை விஷம் குடிக்க வச்சுட்டாங்க. அந்த அம்மா பிழைச்சி வரணும், வந்து உண்மையிலே வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த தற்குறிகள் என்ன செய்யறாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்களால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயனடைய பிரயோஜனம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.